ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். லைஃப்பில் சில நேரங்கள் நாம் நம்மளோட பலத்தை எல்லாம் இழந்து ரொம்ப பலவீனமாக சோர்ந்து போயிருப்போம். அப்படிப்பட்ட நாட்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தான் இன்னைக்கு சொல்ல போகிற கதை மூலமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா தன்னோட நாட்டை ரொம்ப சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. அவரோட நாட்டை அவ்வளோ சிறப்பாக ஆட்சி செய்யறதுக்கு காரணம் அவரோட பலமான போர்ப்படைன்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா அவர் ஒரு யானை வளர்த்தாரு. அது ரொம்ப பலசாலியான யானை. அந்த யானை கலந்துகிட்ட போர்ல அவங்க நாடு தோத்ததா சரித்திரமே இல்லை. அதனால அவர் அந்த யானைய ரொம்ப லக்கியான யானையா நினைச்சாரு. அவர் எப்போ எங்க வெளியில கிளம்பினாலும் அந்த யானைய தனக்கு முன்னால வர சொல்லிட்டு அதோட முகத்துல முழிச்சுக்கிட்டு தான் வெளியில போவாரு. இப்படி இருக்கிறப்போ வருஷங்கள் வேகமா ஓடுது. அந்த யானைக்கும் ரொம்பவே வயசாகிடுது. அந்த யானையால போருக்கெல்லாம் போக முடியல. இருந்தாலும் நம்ம ராஜா அத அரண்மனையிலேயே அவர் கண் பார்வையிலேயே வச்சிருக்காரு. ஒரு நாள் அந்த யானைய அதோட பாகன் வாக்கிங் கூட்டிட்டு போறாரு. அப்போ யானையோட கால்கள் ஒரு சகதிக்குள்ள சிக்கிருச்சு. யானைக்கு ரொம்ப வயசானதுனால அதால ரொம்ப எஃபர்ட்டும் போட்டு காலை வெளியில எடுக்க முடியல. ராஜால இருந்து பட தளபதி வரைக்கும் எல்லாரும் வந்து அதை அங்கிருந்து காப்பாத்த ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒண்ணுமே வேலைக்காகல. ராஜாவுக்கு அந்த யானையை பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல அந்த யானை ரொம்ப டயர்டாகி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ராஜா ரொம்பவே பதறி போயிடுறாரு. அப்போ பக்கத்துல இருந்த அவரோட அமைச்சர், ராஜா நான் ஒன்னு ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. ராஜா தயவு செஞ்சு என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அமைச்சர் போறப்போ முரசு கொட்டுற போர் வாத்தியங்களை எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி அதை வாசிக்க சொல்றாரு. இந்த நேரத்துல ஏன் இவர் இப்படி சம்பந்தமே இல்லாம சொல்றாருன்னு ராஜா அமைச்சரை கோவமா பாக்குறாரு. ஆனா அங்க ஒரு மேஜிக் நடந்துச்சு. போர் முரசு கொட்டின அடுத்த செகண்டே நம்ம யானை கண்முழிச்சது. அந்த போர் முரசு கொட்ட கொட்ட அந்த யானை எந்திரிச்சு ட்ரை பண்ணி எனர்ஜெட்டிக்கா உட்கார ஆரம்பிச்சது. போர்வாத்தியங்கள் பயங்கரமா இசைக்க ஆரம்பிக்கவும் தன்னோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி காலை வெளியில இழுத்து போர் மைதானத்தை நோக்கி தன்னையும் அறியாம ஓட ஆரம்பிச்சது. அதாவது அது உடல் அளவு பலவீனமா இருந்தாலும் அந்த போர் சத்தங்கள் அதுக்கு தனி மன வலிமை கொடுத்துச்சு. இதை பார்த்த ராஜாவுக்கு மனசே நிறைஞ்சிச்சு. அந்த யானை மாதிரி தாங்க நாமளும் பல நேரங்கள்ல மனசளவுல உடல் அளவுல சோர்ந்து போயிடுறோம். நம்மளால எதுவுமே முடியாதுன்னு நினைச்சு ஒரு ஓரமா முடங்கி போயிடுறோம். அப்படி நாம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதாங்க நம்மளோட பலவீனம். நம்ம பலத்தை வெளியில கொண்டு வர முடியாம தடுத்துக்கிட்டு இருக்கிறது நம்ம பலவீனம் தாங்க. இதை சரி பண்ண ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் போதும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஹாப்பியா வச்சுக்க கூடிய, உங்க கவலைகளை மறக்கடிக்க கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த உடனே பண்ண ஆரம்பிங்க. உங்களையும் அறியாம உங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜி வெளியில வரும். நம்மளா இதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த எனர்ஜி உங்களை ஆட்டுவிக்கும். சோர்ந்து போய் உட்கார்றது தப்பில்ல. அடுத்து எந்திரிக்க முயற்சி பண்ணாம அப்படியே உட்கார்ந்தே இருக்கிறது தான் தப்பு. அந்த தப்ப பண்ணாதீங்க. உங்க பலத்துக்கும் முழுமையான அங்கீகாரம் கொடுங்க. பதிலுக்கு அந்த பலம் உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும். உன் வாழ்க்கை உன் கையில்.